வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அருள் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். இந்த ஆன்மீக அருள் அன்பு நேயர்கள் எண்ணற்ற சிந்தனையை உள்வாங்குவதற்காக தேடுதலில் இருப்பீங்க. அப்படிப்பட்ட தேடுதலில் இருக்கிற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம், இந்த கன்னியா ராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான மாதம். மிக மிக அற்புதமான விவரங்கள், விஷயங்கள் நடக்கும். நான் சொன்னது வரை நடந்தது என்ன, உங்களை ரொம்ப டேலண்ட்டை நீங்களே எடுத்து சொல்கிற நேரம். மற்றவங்களும் உங்களை உயர்த்தி சொல்லுவாங்க. புதிய புதிய நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்களுக்கு ஒரு சம்பவம் முடிஞ்சு வெளியில் வருதுன்னாவே வேறொரு சம்பவத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுன்றது அங்கேயே தெளிவுபடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதை நினச்சி பதறுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் இப்போ பதற மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் பாதகாதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்கான். உங்கள் சுகஸ்தானத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உடைய அந்த ராசிக்கு பாதகாதிபதி உங்கள் ராசிலேயே 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கான். அவனே கர்மத்தை பண்ணக்கூடியவனாக இருக்கான். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, குடும்பத்திலையும் நீங்கள் பேசுகிற வாக்குலேயும் மற்றவங்க எடுத்து சொல்வதற்கு முயற்சிப்படுவாங்க. எனக்கு தெரியும் ஒன்று ஒரு சிலர் சொல்லி அவங்களோட கோவப்படுவீங்க. சில நேரங்களில் அவங்க தெரியாத சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுடுவீங்க. இப்படி அனுசரித்து போவதற்கான நுட்ப அறிவை சிந்தனையை கொடுக்கின்ற காலம் இந்த புரட்டாசி மாதம். கையில் காலில் அடிபடக்கூடாது. உங்களுக்கு கோபம் வரும், கொஞ்சம் சாந்தமாக வரட்டும். வருவதை தடுக்காதீங்க, வரட்டும். ஆனால் சாந்தமாக கொண்டு போங்க. எது உங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்துகிறதோ அது உங்களை எப்பொழுதும் துன்புறுத்துவது போல் தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் கற்றுக்கிட்டு வரதில்லை. வர வர ஒன்று ஒன்று வாழ்க்கையில் கற்றுக்கிட்டே நம்ம போயிட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட வளர்ச்சியை நோக்கி போகின்ற நாம் என்ன செய்ய வேண்டும்னா, மிக அருமையாக உணர்தலை நாம் தூண்டிவிட வேண்டும். நம்மளுடைய உணர்வுகளுக்கு அற்புதமாக இருக்கும். புதிய புதிய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் உங்களோடு மிக ஆனந்தமாக இருக்கிறதுக்காக வருவாங்க. எல்லாரோடையும் ஓடி விளையாண்டு ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. காற்றால் நிறைய பிரச்சனை வரும் இந்த தேசத்துக்கு. அதில் இந்த கன்னியாராசி நேயர்கள் போய் அகப்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு தான் பாதிப்பு. பல பேருக்கு அதிலேருந்து விடுபடுகின்ற ஒரு சூழ்நிலை வரும். நல்ல அறிவு, உங்களுடைய புத்தகங்கள், படிக்கின்ற பொருள்கள், இப்போ நவீன பொருள்கள் எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அதுவாக வந்து உடையும், இல்லை நல்லா இருக்கிறது ஒர்க் பண்ணாத போகும், இல்லை நீங்கள் வேறு இடத்துல வச்சுட்டு இந்த அர்ஜென்ட்டுக்கு ஒன்று வாங்கணுன்னு வாங்க வேண்டி வரும். அதாவது கைமாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இப்போ வரும். உங்களுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய வியர்வை, உங்களுடைய உமிழ்நீர், உங்களுடைய இரத்தம், உங்களுடைய சிறுநீரகம், உங்களுடைய இந்திரம், இவை யாவுமே உடலுக்குள் செயல்பட போகிறது. அந்த செயல் எதனால் வருகிறது என்றால், சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்பட வருகிறார். நீரால் வருகிறது. ஆனால் இது நீர் ராசி இல்லையே. ஆமாம், காற்று ராசி. அந்த காற்றும் இந்த நீரும் சேர்ந்து வரும்பொழுது நமக்கு என்ன பண்ணோம், பல விஷயங்களை சொல்லித்தரும். அதை நீங்கள் உணருங்கள். உங்களுடைய வார்த்தையினுடைய பாவத்தை மாற்றுங்கள். பிறர் மீது குற்றம் குறைகள் சொல்லாதீர்கள். உங்களுடைய உணர்வுகளை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் புரிந்து கொண்டால் உங்களுக்கு அந்த குருவின் பார்வை மிக சிறப்பாக இருக்கும். அந்த சனியினுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு சில நுட்ப விஷயங்கள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் தரமும் உங்களுடைய வாழ்க்கையின் பயணமும் மிக சிறப்பாக இருக்கும். காதலர்கள் வருவார்கள், கவலையை தூண்டி விட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு சலிப்பை உண்டு பண்ணிடுவாங்க. உங்களை பொறுத்த வரையும் மிகவும் இந்த புரட்டாசி மாதம் மிக மிக கவனமாக இருக்கணும். பழைய காதலர்களில் சண்டை வந்துடும், கோச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துல ரொம்ப சாப்பிடாத பட்டினி கிடப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் மதிப்பு கிடைக்காது. அந்த மதிப்பு கிடைக்காதனால உங்களுக்கு கோபம் வரும். நிறைய பேருக்கு இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு வாயு சம்பந்தமான தொல்லைகள் வரும். சிலருக்கு சிறுநீரகத்தால் பிரச்சனை வரும்.
சிலர் மோகத்தில் மாட்டி சிக்கி தவிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு ரகசியமான விஷயத்தை இந்த மாதம் உங்களுக்கு செய்வதற்கான அறிகுறிகளை தூண்டிவிடும். நீங்கள் செயல்படும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஆற்றலை மற்றும் நீங்கள் கண்டுவிட்டால், உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை நீங்கள் கண்டுவிட்டால், உங்களுடைய உடலாகிய ஆலயம், உள்ளமாகிய தெய்வம் உங்களை வழி நடத்துகிற விதம் தெரியும். அதனால் சூரியனுடைய அற்புத விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் தன்னை மறைத்து கொண்டு இந்த ராசி நேயர்களை உயர்த்துகின்ற காலம் இது. நீங்கள் உங்களுக்குள்ளேயே சந்தேகப்பட்டு அவதிப்படாத இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுடைய பயணப்பாதை மிக சிறப்பாக இருக்கும். துலாம் என்றாலே மிக அற்புதமான ராசி. கன்னி ராசியை விட மிக அற்புதமான ராசி. உங்களுடைய ராசியினுடைய பலனே எப்படின்னா, பிறரை பற்றி நிறைய விஷயங்களை தன்னுக்குள்ளே அடக்கி வச்சுருப்பீங்க. அது தேவையில்லாது. நம்ம விஷயத்தை பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய சக்தியை பாருங்கள். ஏன்னு கேட்டால், இந்த மகாலட்சுமி என்றாலே ஒரு பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த பூலோகத்தில் இந்த பொருள் இல்லாதற்கு இந்த உலகம் இல்லை என்பது போல், இந்த பொருளை கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான ராசி பிறர் மீது இருக்கின்ற அந்த தேவையில்லாத நோக்குதல் தான் உங்களை கவனக்குறைவாக மாற்றுகிறது. உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடுங்கள். அந்த தேடுதலை அடைவதற்கான நுட்ப விஷயங்களை நீங்கள் எங்கே சென்றால் கிடைக்கும் என்று பாருங்கள். புரியவில்லை என்றால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக இப்போ நவீன முறையில் பிரபஞ்சம் எப்படி உங்களோட உயிரை எப்படி பாதுகாக்கிறது என்ற நுட்பத்தை தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோ, ஆடியோ எல்லாம் போட்டு உங்கள் கையில் கொடுத்து உங்களுக்கு அந்த பலனை நீங்களே எப்படி பார்ப்பது என்று கூட நாங்களே சொல்லி தந்துடுவோம். ஒரே முறை தான் அந்த சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் அதை பயன்படுத்த மாட்டீங்க. எல்லோருக்கும் ஒரு விஷயம், ஊருக்கெல்லாம் செய்வதற்கு எல்லா காரியம் செய்வீங்க. தனக்குன்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா மாத்திரம் உங்களால் முடியாது. அடுத்தவங்க யாராவது உதவணும், நான் ஊருக்கெல்லாம் செஞ்சப்பா, எனக்கு யாருமே செய்யலப்பா, இது மாதிரி புலம்பெல்லாம் வருவதற்கு என்ன காரணம்? எல்லா மனிதர்களும் பிற மனிதர்களால் ஈர்க்கப்படுவார்கள், பிறர் பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் தனக்குன்னு தான் அவ்வளோ சக்தி இருந்ததை எடுத்து பயன்படுத்த முடியாது. ஆகையினால்தான் இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் ஒரு விநாயகர் சதுர்த்தி, ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு பண்டிகை, ஒரு மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பண்டிகை, இப்படி சொல்கிறாங்க. முருகப்பெருமான் என்பது இரத்தம், அந்த மகாவிஷ்ணு என்பது அறிவு. அப்போது இதுக்கு ஒரு கொள்கை, ஒரு ஆராதனை, ஒரு நுட்பம் கொண்டது தான் விநாயகர். ஒரு மனிதனுடைய ஆற்றலை எப்படியெல்லாம் பயன்படுத்தி அவன் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழலாம், அதற்கு என்ன ஒரு தந்திர குணம் இருக்கிறது என்று கேட்டால் இந்த ராசி நேயர்களுக்கு தானாக அமைஞ்சது தான். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏன்னு கேட்டால், இந்த சுக்கிரன் தான் எல்லா இடத்துலையும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணகர்த்தா. வண்டி வாகனம் சுகம் இயற்கை எல்லாம் அப்படியே நினச்ச நேரத்தில் ஃப்ளைட்டில் போகிறது வர்றதெல்லாம் பண்ணிவிடுங்க. ₹1 இல்லைன்னா ஒரு அடி ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. ஆனால் அருளை பெற்றுவிட்டால், எந்த பொருளும் இல்லை என்றால் அருள் மட்டும் உங்களுக்கு இருந்தால், இந்த பிரபஞ்சம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தருகின்ற அந்த ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். அது கிட்ட பிற சூரிய பகவானே நீச்சம் பெறுகிறார். என்னங்க சனி பகவான், என்னங்க சூரிய பகவான்? உடலின் உழைப்பு வாய்ந்த சனி பகவான் உங்களோட உழைப்புக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார். உலகத்தையே ஆளக்கூடிய அந்த சூரியன் அந்த இடத்துல என்னென்னா தனிஞ்சு போகிறார். உழைக்கிறவனுக்கு முன்னாடி யாரும் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஆத்மகாரகன் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி சக்தியும் பலமும் கொடுப்பதனால் நீங்கள் மிகவும் சிறப்பாக வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.